தூத்துக்குடி புனித பிரான்சிஸ் சவேரியர் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் பேரவை சார்பில் ஆசிரியர் தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் மாணவர்கள் சார்பில் ஆசிரியர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கியும் சால்வை அணிவித்தும் கௌரவிக்கப்பட்டனர். சென்னை அம்பத்தூர் சூரப்பட்டில் உள்ள சாலையை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சாலையில் கழிவுநீர் தேங்கியுள்ளதால் விபத்துகள் மற்றும் தொற்றுநோய் ஏற்படுவதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பழமையான வடசேரியில் மகாதேவர் கோயில் சீரமைக்கப்பட்டு கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றன. புதிதாக கட்டப்படும் ராஜகோபுரம் உட்பட பல்வேறு திருப்பணிகளை நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நாஞ்சில் முருகேசன் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே சொக்கலிங்கபுரத்தில் வெறிநாய்கள் கடித்ததில் 15 பேர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அங்கு சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே நெற்கட்டான் சேவல் கிராமத்தில் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தர கோரி அப்பகுதி மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பின்னர் அதிகாரிகள் பொதுமக்களுடன் சமரச பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் அவர்கள் கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அரசு கலைக்கல்லூரியில் கட்டுரை போட்டியை நீதிபதி மகேந்திர பூபதி தொடக்கி வைத்தார். இந்திய அரசியலமைப்பில் அடிப்படை கடமைகள் எனும் தலைப்பில் உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின் பேரில் இந்த போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். நாகை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே மங்கநல்லூரில் உள்ள நெல் கொள்முதல் நிலையத்தில் தாமதமில்லாமல் நெல் கொள்முதல் செய்ய கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போராட்டம் நடைபெற்றது. இதனால் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெல்லை மாவட்டம் சங்கரன்கோயில் அருகே வாசுதேவநல்லூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் 178 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகள் வழங்கப்பட்டன. இதில் தென்காசி நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்தி முருகேசன் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலை ஓரத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பாண்டிச்சேரியை சேர்ந்த 2 பெண்கள் உயிரிழந்தனர். செல்வம் என்பவர் தனது குடும்பத்துடன் உறவினர் வீட்டிற்கு சென்றபோது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் சாந்தி மற்றும் காட்டுராணி ஆகிய 2 பெண்கள் உயிரிழந்தனர். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரியும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தியும் திருப்பூரில் காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட காங்கிரஸ் கட்சி அலுவலகம் எதிரே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் கலந்து கொண்டனர்.